வடக்கு தெற்கு அரசியல, ஹிந்தி தமிழ் அரசியல பேசி யாருக்கும் உதவாத சினிமா வசனங்களை பேசி பேசி மக்கள் ஒரு நாளும் கீழே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல என்னங்கய்யா தவறு? 4 ஆண்டு 11 மாதம் கழிந்த பிறகு தமிழக அரசுல என்ன தவறுனா, ஒரே ஒரு தவற ஒரு விஷயம் மூலமாக நான் சுட்டி காட்டுகின்றேன். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு சொன்னாங்க, அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யும். ஐயா, அதை சாதாரணமா கடந்து போக கூடாது. ஒரு அமைச்சர் ஒரு ஊழல் அல்ல, ஒரே துறையில 3 ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது ED அமைப்பு 2025 அக்டோபர்ல DGPக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஜனவரியில இந்த ஆண்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க. 3 கடிதம், ஒரே துறையில 3 ஊழல். நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அவருடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, அதுல 3 ஊழல் பண்றாருங்க ஐயா. முதல் ஊழல் என்ன பண்றாருங்க ஐயா? ஜூனியர் இன்ஜினியர், அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கெல்லாம் வேலை கொடுப்பதற்காக 40 to 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறான். அது மட்டுமே 888 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறான். அது முதல் ஊழல். பணம் வாங்கி TNPC மூலமாக இன்ஜினியருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை இவங்க வீட்டுல 4 புரோக்கர் உட்கார்ந்து முடிவு செய்யறாங்க யாருக்கு வேலை கொடுக்கணும். 40 to 50 லட்சம். இரண்டாவது, குடிநீர் வழங்கல் துறை, நகர்ப்புற நிர்வாக துறையில் இருக்கக்கூடிய டெண்டருக்கெல்லாம் 7.5 to 15% கமிஷன். அதுல 1020 கோடி ரூபாய். 1020 கோடி ரூபாய். அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு அது 360 கோடி ரூபாய். 880 கோடி ரூபாய் புதிய வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு பணம் வாங்கியது. 1020 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியது டெண்டர் கொடுப்பதுல. 360 கோடி ரூபாய் இடமாற்றத்திற்காக பணம் வாங்கியது. ஒரே துறை. ஆனா முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க பார்க்கணும், 280 பக்கத்திற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ED டாசியர்ல மிக தெளிவாக எழுதுறாங்க. எந்த வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, யார் முடிவு செய்யறாங்க, யார் யாருகிட்ட சொல்றாங்க, பணம் எங்கே வந்துச்சு. இந்த திமுகவை பொறுத்தவரை அதுலயும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு தான். 10 ரூபாய் நோட்டினுடைய அந்த 6 லெட்டர் எழுதிட்டா அதை இன்னொரு இடத்துல காட்டினா ஹவாலால பணம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் நடத்திட்டு எதுவுமே தெரியாம மத்திய அரசு எங்களை வாட்டி வதைப்பதற்காக ED வச்சு பயமுறுத்துறாங்க. மத்திய அரசு எங்களை அடிபணிய வைப்பதற்காக ED வச்சு பயமுறுத்துறாங்க. இவ்வளவு ஊழல் செய்துவிட்டு கொஞ்சம் கூட கூசாம பொதுவெளியில முதலமைச்சர் வருவதற்கே வெட்கப்பட வேண்டும். அதுல ED சொல்றாங்க, இந்த பணம் வாங்கியது எல்லாம் முதலமைச்சர் வரை சம்பந்தம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நிதிக்கு இது போயிருக்குது. அந்த அளவுக்கு நேரடியாக குற்றச்சாட்டு வைத்து 5 மாத காலமாக FIR போடாம நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க, இது மாபெரும் தவறு, உடனடியாக FIR போடுங்க. அன்பு சொந்தங்களே, ஒரே ஒரு துறையினுடைய ஒரே ஒரு அமைச்சரையை மட்டும் சான்றாக உங்களுக்கு சொல்லுகின்றேன்.